மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பிலே நாங்கள் சைவநெறி பாட வேளையில் நாங்கள் ஆலயங்கள் பற்றி, ஈழத்தின் சைவ ஆலயங்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நாங்கள் இறுதியாக நாகபூசணி அம்மன் ஆலயம் பற்றி பார்த்து நாங்கள் இன்றைக்கு புதிய ஒரு ஆலயம் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது புன்னை சோலை ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் ஆலயம் பற்றி பார்க்க போகின்றோம். இந்த ஆலயங்கள் பல ஆலயங்கள் பிரசித்தி பெற்ற ஆலயங்களாக இருக்கின்றன. சில ஆலயங்கள் பிரசித்தி பெறாத வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களாக காணப்படுகின்றன. ஆகவே அவ்வாறான ஆலயங்கள் இங்கே உங்களுக்கு அறிமுகமாகப்படுது. அதில் இந்த புன்னை சோலை ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் ஆலயம் என்றது மட்டக்களப்பு பகுதியில் இருக்கிறது. அதனை இங்கே நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். மட்டக்களப்பு நகரிலிருந்து வடக்கே 4.5 கிலோமீட்டர் தொலைவில், மட்டக்களப்பு நகரில் இருந்து வடக்கே 4.5 கிலோமீட்டர் தொலைவில் புன்னைச்சோலை என்ற கிராமம் இருக்குது. புன்னைச்சோலை என்ற ஒரு கிராமம். இங்கு புன்னை முதலான மரங்கள் நிறைந்த அழகிய சோலையின் மத்தியிலே ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் ஆலயம் விளங்குகிறது. பத்திரகாளி அம்மன் ஆலயம் அங்கே இருக்கின்றது. முன்னர் புன்னைச்சோலை கிராமத்தின் பெரும்பகுதி காடாகவே இருந்தது, காட்டு பகுதியாக இருந்திருக்கிறது. அவ்வழியால் சென்ற பெரியார் என்னும் அடியவருக்கு பத்திரகாளி அம்மன் காட்சி அளித்தார் என்றும், அந்த அதிர்ச்சியில் அவர் மயக்கமுற்றார் என்றும், மயக்கம் தெளிந்து அம்பாளை காணாது ஒதுங்கி நின்ற அடியவர் அம்பாளுக்கு அவ்விடத்திலேயே சிறிய ஆலயம் அமைத்து வழிபடத் தொடங்கினார். அன்னையின் அருட்கடாட்சம் எங்கும் பெறவே ஆலயத்துக்கு அடியார்கள் கூட்டம் பெருகியது. ஆலயம் பொறுப்பிரிவு பெற்றது. இப்படித்தான் அந்த ஆலயம் உருவானது. இவ்வாலயத்திலே பாரம்பரியமான சடங்குகள் இன்றும் பேணப்பட்டு வருகின்றன. இது பாரம்பரியமான சடங்குகள் பேணப்படுகின்ற ஆலயம். ஆலயத்தின் கருவறை கதவு ஆனி மாதத்தில் 6ஆம் நாள் இடம்பெறும் சடங்கின் போது மாத்திரம் திறக்கப்படும். ஆனி மாதம் 6ஆம் நாள் ஒரு சடங்கு நடக்கும். அந்த சடங்கில் தான் திறக்கிறது அந்த கதவு. 6ஆம் நாள் சடங்குகள் தீமிதிப்பே பிரதானமான, இங்கே தீமிதிப்பு நடக்கிறது, பிரதானமான ஒரு சடங்கு. கதவு திறத்தல், அம்மனை எழுந்தருள பண்ணுதல், கன்னிமார் பிடித்தல், கல்யாணக்கால் வெட்டுதல், எருக்களை வெட்டுதல், நெல்லு குற்றுதல் முதலான சடங்குகள் பக்திபூர்வமாக இடம்பெறும். இப்படி பல சடங்குகள். இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவதற்காக தீ மிதிப்பார்கள். இங்கு மாதந்தோறும் பௌர்ணமி தினத்திலே விசேட வழிபாடுகள் இடம்பெறுவதும் குறிப்பிடத்தக்கது. அப்போ இங்கே இது ஒரு சடங்கு முறையான ஒரு முறையில் அமைந்த ஒரு ஆலயம். இங்கே பாருங்கள், பல்வேறு சடங்குகள் நடைபெறுவதாக சொல்லப்படுகின்றது. புன்னை சோலை கிராமத்தின் பெரும்பகுதி அக்காலத்திலே காடாக இருந்ததாகவும், அங்கே சென்ற ஒரு பெரியார் அடியவருக்கு பத்திரகாளி அம்மன் காட்சி அளித்ததாகவும், அந்த அதிர்ச்சியிலே அவர் மயக்கமுற்றாரும், மயக்கம் தெளிந்து அந்த அம்பாளை காணாது உருகி நின்ற அடியவர் அம்பாளுக்கு அவ்விடத்தில் ஒரு ஆலயம் அமைத்ததாக பூர்வீக கதை. பிறகு அது அன்னை அருட்கடாட்சம் எங்கும் பிறவி ஆலயத்துக்கு அடியார் கூட்டம் பெரியது. ஆலயம் புதுப்பிரிவு பற்றி இப்பொழுது பெரிய ஆலயமாக மாறியிருக்கிறது. இவ்வாலயத்திலே சடங்குகள் என்று பேணப்படுகின்றன, பல்வேறு சடங்குகள். ஆலயத்தின் கருவறை கதவு ஆனி மாதத்தில் 6ஆம் நாள் இடம்பெறும் சடங்கின் போது மாத்திரம் திறக்கப்படும். அப்போ அங்கே பிரதானமான ஒரு சடங்கு என்ன? தீ மிதித்தல் பிரதானமான சடங்கு. திருக்கதவு திறத்தல் ஒன்று, அம்மனை எழுந்தருள பண்ணுதல் ஒன்று, கன்னிமார் பிடித்தல் ஒன்று, கல்யாணக்கால் வெட்டுதல் என்று, எருக்களை வெட்டுதல் என்று, நெல்லு குற்றுதல் என்று எல்லாம் சடங்குகள் பல இடம்பெறுகின்றன. பிரதானமான ஒரு சடங்கு என்று சொன்னால் தீ மிதித்தல் அங்கே நடக்கும். இங்கு மாதந்தோறும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்திலே விசேட வழிபாடுகள் இடம்பெறும் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவுதான் இந்த ஆலயத்தை பற்றிய குறிப்புகள். பின்னர் வினாக்களை பாருங்கள். புன்னைச்சோலை ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் ஆலயம் எவ்வாறு தோற்றம் பெற்றது? அங்கே ஒரு வரலாறு இப்போ நாங்கள் பார்த்துனாங்க. அங்கே ஒரு பெரியார் ஒருவர்
அந்த வழியால் வந்த இடத்துல அவருக்கு அம்பாள் காட்சியளித்ததாகவும் பிறகு அவர் மயக்கமிட்டு விழுந்ததாகவும் பிறகு அம்பாளை காணாமல் தீர்த்ததாகவும் பிறகு அந்த இடத்துல அம்பாளுக்குன்னு கோயிலை அமைத்ததாகவும் இங்கே ஒரு வரலாறு. இங்கே எந்த காலத்தில் எத்தனை நாட்கள் சடங்குகள் இடம்பெறும் இடம். ஆனால் இது அநேகமாக இந்த ஆனி மாதத்தில் அந்த உற்சவம் நடைபெறுகிற அந்த காலத்தில் தான் இங்கே இந்த சடங்குகள் எல்லாம் நடைபெறுகிறது. பிரதானமான சடங்கு அங்கே தீ மிதித்த சடங்கு. இக்கோயிலின் தோற்றத்துடன் தொடர்புடைய அடியவர் பெயர், அதான் பெரியார் என்று சொல்லப்படுகின்ற அடியவர். பல்வேறு சடங்குகள் நடைபெற்றதாக சொன்னேன். அங்கே நெல்லு குத்துதல், அம்மனை எழுந்தருள பண்ணுதல், கதவு திறத்தல், இப்படியான சடங்குகள் எல்லாம் அங்கே நடைபெறுகின்றது. கன்னிமார் பிடித்தல், கல்யாணக்கால் வெட்டுதல், இருக்கலை வெட்டுதல், இப்படி நெல்லு குத்துதல் என்ற சடங்குகள் எல்லாம் அந்த இடத்தில் நடக்கும். மாதந்தோறும் இங்கே பௌர்ணமியில் விசேட வழிபாடுகள் நடைபெறுகின்ற பழமை. ஆனி மாதத்தில் தான் அந்த விசேடமான அந்த நாட்கள், அதாவது ஆனி மாதத்தில் தான் அந்த சடங்குகள் நடைபெறுகின்ற நாட்கள் என்று சொல்லப்படுது. 6ஆம் நாள் இடம்பெறும் சடங்கு. 6 நாட்கள் சடங்கு, 6 நாள் சடங்குகளை தீ மிதிப்பு, 6 நாள் சடங்குகளையும் தீ மிதிக்கிறது பிரதானமான சடங்கு. ஒரு நாள் திருக்கதவு திறத்தல், அடுத்தது அம்மனை எழுந்தருள பண்ணுதல், அடுத்தது கன்னிமார் பிடித்தல், 4வது கன்னிக்கால் வெட்டுதல், 5வது எற்களை வெட்டுதல், 6வது நெல்லி குத்துதல் என்ற சடங்குகள் இப்படி நடக்கும். 6 சடங்குகள் அங்கே நடைபெறும். ஆகவே நீர் மேலே கற்ற ஆலயங்களின் இறைவன் இறைவியின் பெயர் தீர்த்தம் தல பெற்ற மகோற்சவ காலையை பற்றி அட்டவணைப்படுத்த சொல்லியிருக்கு. நீங்கள் செய்து பார்க்கிறாங்க, கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இனி அடுத்ததாக நாங்கள் பிள்ளையார் கதைக்கு போகிறோம். இதுதான் அடுத்த பாடத்துக்கு இருக்கிறோம். பிள்ளையார் கதை 23வது பாடம். பிள்ளையார் கதை விநாயகப் பெருமானுக்குரிய கதை. முருகனுக்கு நாங்கள் கதைகள் பல கூறுவது போல விநாயகப் பெருமானுக்கும் கதைகள் இருக்கின்றன. முருகப்பெருமானுடைய கதைகளில் ஒன்றுதான் மாம்பழம் பெற்ற கதை. அதில் பிள்ளையாரும் சம்பந்தப்படுகிறார். ஆனால் இங்கே பிள்ளையார் கதையை பார்த்தோம். பிள்ளையார் கதை என்றது இப்போ பிள்ளையார் கதையை படிக்கிறதுன்றது ஒரு பரம்பரையாக நடைபெறுகின்ற ஒரு வழமை. அந்த கதை எப்படி உருவானது என்பதை பற்றி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பரத பண்டிதர் யாழ்ப்பாணத்து ஒல்லாந்தர் ஆட்சி நிலவிய காலத்திலே சுன்னாகம் என்ற ஊரிலே வாழ்ந்தார். பரத என்ற அறிஞர் பரத பண்டிதர் யாழ்ப்பாணத்தில் ஒல்லாந்தர் ஆட்சி நிலவிய காலத்தில், ஒல்லாந்தர் ஆட்சி செய்த காலத்திலே சுன்னாகம் என்ற ஊரிலே வாழ்ந்தவர். அந்தனர் குலத்தவர், மருத்துவர்களாக விளங்கி வரும் பரம்பரையில் வந்தவர். அவர் போர்த்துகீயர் ஆட்சி காலத்தில் அழிவுக்குள்ளான சைவ மரபுகளை மீட்டெடுத்து மீளவும் மக்கள் மத்தியில் பரப்பதில் ஈடுபாடு காட்டியவர். சைவ விரதங்களின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் நூல்கள் சிலவற்றை இயற்றினார். அதில் தான் இந்த பிள்ளையார் கதை, சிவராத்திரி புராணம், ஏகாதசி புராணம் என்பவை அத்தகைய. இந்நூல்கள் பிள்ளையார் கதை என்ற அந்த நூலை பற்றி நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளையார் கதை. பிள்ளையார் கதை 744 அடிகளை கொண்ட ஆசிய பாவகை ஆசியப்பா பாவகையிலும் ஆகிய சிறிதொரு நூல். ஆயினும் அது இலங்கை இந்து மக்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தது. பாராயண வழக்கிலே உள்ளது. பாராயணம் பண்ணுகின்ற வழக்கிலே இருக்கிறது. விநாயக சஷ்டி விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் விரத காலம் 21 நாட்கள் இந்த நூலை பாராயணம் செய்கிறார்கள். இந்த நூலை பாராயணம் செய்வார்கள். விநாயக சஷ்டி விரதத்தை கூட அவர்கள் பெரும்பாலும் பெருங்கதை விரதம் என்றே சுட்டுகிறார். பெருங்கதை விரதம், பிள்ளையார் பெருங்கதை என்று சொல்கிறார். பரத பண்டிதர் பல புராணங்களிலும் காணப்படுகிற கதைகளை ஒன்றாக திரட்டி விநாயகருடைய சஷ்டி விரத மான்மியத்தை உரைத்தார் என்ற நூலின் பாயிரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இவ்வாறே அந்த நூலிலே பல உபகதைகள் காணப்படுகின்றன. அந்த நூலிலே பல உபகதைகள் காணப்படும். நூலினுடைய உள்ளடக்கம்: உமாதேவியார் பூமியிலே மானிடப் பெண்ணாக பிறந்து தவம் செய்து சிவபுரானை திருமணம் செய்தது.
இது முதலாவது கதையாக வருது. மாதேவியார் பூமியிலே மானிட பெண்ணாக பிறந்து தவம் செய்து சிவபெருமானை திருமணம் செய்தார். இருவரும் யானை வடிவம் பெற்று விநாயகரை ஈன்றனர். ஈன்றியமை இருவரும் யானை வடிவம் பெற்று விநாயகரை ஈன்றமை என்று சொல்லப்படுகிறது. தான் பெற்றுக்கொண்ட வரங்களின் பலத்தாலே பூவுலகில் பெருங்கொடுமை செய்து வந்த கஜமுகாசுரனை விநாயகர் தமது தந்தங்கள் ஒன்றை முறைத்து குத்தி வீழ்த்தி கசமுகாரை மூசியமாக உருமாற்றி உருமாறத்தக்கவாறு விநாயகர் அதனை வாகனமாக்கி கொண்டதாக கதை சொல்லப்படுகிறது. இந்த கஜமுகாசுரனை பிறகு அவர் மூசிகமாக மாற்றி அவரை வாகனமாக்கி கொண்டார். ஆவணி விநாயக சஷ்டி விரதத்தை நோற்ற தேவர்களின் முன் விநாயகர் நடனமாட அதை பார்த்து சித்த சந்திரனுக்கு விநாயகர் சாபமிட்டமை இன்னொரு பகுதி. இது இருவரும் யானை வடிவம் பெற்று விநாயகரை ஈன்றமையும் ஒரு பகுதியாக ஒரு கதையாக வருகின்றது. அடுத்தது தாம் பெற்றுக்கொண்ட வரங்களின் பலத்தை பூமியிலே பெரும் கொடுமைகள் செய்து வந்த கஜமுகாசுரனை விநாயகர் தம் தந்தங்களை ஒன்றை உடைத்து அதனாலே வீழ்த்தி அவரை மூசிகமாக மாற்றி வர அந்த விநாயகர் அதனை வாகனமாக்கி கொண்டவை இன்னொரு கதை. அடுத்தது ஆவணி சஷ்டி விரதத்தை நோற்ற தேவர்கள் முன் விநாயகர் நடனமாட அதை பார்த்து சிரித்த சந்திரனுக்கு விநாயகர் சாபமிட்ட கதை. விநாயகர் நடனமாடுவோர் சிரித்தாரான் சந்திரன், அவருக்கு சாபமிட்டார். மேற்குறிப்பிட்ட விடயங்களை நூலின் தொடக்கத்திலே விவரிக்கப்பட்டுள்ளன. விநாயகர் சந்திரனை கோபித்து சாபம் வழங்கியதைக் கண்ட தேவர்கள் விநாயகர் சஷ்டி விரதத்தை நோற்றார்கள் என்று கூறி பூமியில் உள்ள மக்கள் அவ்விரதத்தை நோற்ற வகையினை இனி சொல்லுவாம் என்ற பீடிகையோடு விநாயகர் சஷ்டி விரதத்தை மகிமை எடுத்துரைக்கப்படுகின்றது. அதன் சுருக்கம் பிற வருகிறது. இப்போ விநாயகர் சஷ்டியுடைய பகுதி வருகின்றது. பஞ்சபாண்டவர்கள் கண்ணபிராணம் விரதபலன் உடனே கிடைக்கவும் பகைவரை வென்று வாகை சூடவும் எத்தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று வினாவ கண்ணபிரான் ஆவணி விநாயகர் சஷ்டி விரத மகிமையையும் அதனை அனுஷ்டிக்கும் மகிமையும் முறையையும் எடுத்துரைக்க அவர்களும் அவ்வாறே அனுஷ்டித்து எண்ணியவை எல்லாம் எய்தினர் என்று சொல்லப்படுகிறது. பாண்டவர்கள் இவ்வாறு எய்தினார்கள் என்று. பொச்சாட்சி சொன்ன காரணத்தினால் உமாதேவியாரின் சாபத்துக்கு ஆளாகி பாம்பாக மாறிய திருமால். பொச்சாட்சி சொன்ன காரணத்தால் உமாதேவியாரின் சாபத்துக்கு ஆளாகி பாம்பாக மாறிய திருமால் விநாயகர் சஷ்டி விரதம் அனுஷ்டித்து மீண்டும் தான் பழைய வடிவை பெற்றவை முதலான செய்திகளை எல்லாம் கேள்வியுற்று அவ்விரதத்தை முறையாக அனுஷ்டித்த வச்சிரமாலி என்னும் அரசன் தனக்கு உற்றநோய் நீங்கி நன்மைகள் பலவும் பெற்றான் என்று சொல்லப்படுகிறது. விக்ரமாதித்த மன்னன் மனைவியான இலக்கண சுந்தரியும் இவ்விரதத்தை அனுஷ்டிக்க தொடங்கினான். ஆனால் கவனக்குறைவினாலே விரத காப்பை அவிழ்த்து காய்ந்த கோபை கொடி ஒன்றின் மீது போட்டு மறந்து விட்டாள். அது முதல் அவள் பெரும் துன்பத்துக்கு ஆளாகினான். ஆனால் விநாயக காப்பு போடப்பட்ட கோபை கொடியும் செழித்து வளர்ந்தது. கோபை கொடி செழித்து வளர்ந்தது. கோபை கொடியில் கிடைத்த காப்பை கண்டெடுத்த அதனை தரித்து விரதன் நோற்ற ஏழை பெண்ணுறுத்தி அரண்மனை வாழ்வு பெற்றாள் என்று சொல்லப்படுகிறது. இலக்கண சுந்தரி கணவனாலே விரட்டப்பட்டு அரண்மனை வாழ்வை இழந்தாள் என்றும் இலக்கண சுந்தரிக்கு தஞ்சம் அளித்தவர்கள் துன்பங்களுக்கு ஆளாகினர் என்றும் அதனால் அவர்களாலும் அவள் வெளியேற்றப்பட்டாள் என்றும் அவள் தொட்டதெல்லாம் நாசமாகியது என்றும் இறுதியில் அவள் நிலைக்காக காரணத்தை உணர்ந்து இலக்கண சுந்தரி விநாயகர் சஷ்டி விரதத்தை முறைப்படி அனுஷ்டிக்கச் செய்தார் என்றும் ஈற்றில் விக்ரமாதித்தனும் அவளை அடைந்து மனைவியாக ஏற்றான் என்றும் அவளும் அவனோடு பட்டத்திற்காக வாழ்ந்தாள் என்றும் இந்த கதை சொல்லுகின்றார். நூற்பெயர்
நூலின் இறுதியிலே நூற்பயன் கூறுவனமாய் அமையின் 4 வெண்பாக்கள் இடம்பெறுகின்றன. அவற்றை கூறப்படும் விடயங்கள் பாருங்கள். பிள்ளையார் பெருங்கதையை கேட்பதனாலே பொன் பொருள் கல்வி புத்திரபாக்கியம் முதலான எல்லா செல்வங்களும் கிட்டும். பொன் பொருள் புத்திரபாக்கியம் எல்லாம் கிட்டும். விநாயகர் சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் சிறந்த வாழ்வு வாழ்வார். நோக்காது அருகிருந்து அக்கதையை கேட்பவர்களுக்கும் கேடு பெறாது. அதை படிக்காது கேட்கின்றவர்களுக்கும் கேடு பெறாது. அவர்கள் எல்லா பிறப்புகளிலும் சிறப்போடு வாழ்வார்கள் என்று சொல்லப்படுது. இனி நாங்கள் பிள்ளையார் கதையை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? பிள்ளையார் கதை என்ற நூலை இயற்றியவர் பரத பண்டிதர் என்று சொல்லப்படுகிறார். நூல் எந்த விரத காலத்தில் பாராயணம் செல்லும். பிள்ளையார் கதை பிள்ளையாருக்குரிய அந்த விரத காலத்திலே பாராயணம் செய்யப்படும். இந்த நூலில் விநாயகர் சஷ்டி விரதத்தை அனுஷ்டித்து நன்மை அடைந்தவர்களாக குறிப்பிடப்படுவோர் பலர் சொல்லப்படுகின்றனர். அவர்களை நீங்கள் குறித்துக்கொள்ளலாம். இலக்கண சுந்தரிக்கு துன்பம் ஏற்படுவதற்கான காரணம் இங்கே நாங்கள் பார்த்தோம். பிள்ளையார் பெருங்கதையை கேட்போர் பெரும் பயன்களாக குறிப்பிடக்கூடியவை யாவை, என்னென்ன பயன்கள் கிடைக்கும் என்று நாங்கள் பார்த்தோம். அப்போ பிள்ளையார் பெருங்கதையை படிப்பதனால என்னென்ன நன்மைகள் என்ற விடயங்களை இவற்றின் மூலம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றன. பிள்ளையார் கதை என்றால் விநாயகர் சஷ்டி விரத நியமங்களை நீங்கள் தெரிந்து கேட்டு எழுதிக்கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள் பிள்ளையார் கதையை நாங்கள் இதுவரையும் பார்த்து நாங்கள் திருப்பவும் இருக்கா பிள்ளையார் கதையை இருக்கா திருப்பவும் இருக்கா பார்ப்போம். நூலிலே காணப்படுகின்ற உள்ளடக்கம் என்ன என்றதை இங்கே தந்திருக்கிறார்கள். 3-4 விடயங்கள் இங்கே உள்ளடக்கமாக தரப்படுகின்றன. ஒன்று, உமாதேவியார் பூமியிலே மானப்பெண்ணாக பிறந்து தவஞ்செய்து சிவபெருமானை திருமணம் செய்தமை ஒரு பகுதி. இருவரும் யானை வடிவம் பெற்று விநாயகரை ஈன்றறியவை. விநாயகர் தோன்றினார். தான் பெற்றுக்கொண்ட வரங்களும் படுத்தாலே பூவுலகில் பெரும் கொடுமைகள் செய்திருந்த கஜமுகாசுரனை விநாயகர் என்ன செய்தார்? தமது தந்தங்கள் ஒன்றை முறித்து குத்தி வீழ்த்த கஜமுகாசுரன் மூசியமாக மாறி தக்கவர முடி விநாயகரை தனது வாகனமாக ஆக்கி கொண்டவர். விநாயகர் வாகனமாக ஆக்கி ஆவணி விநாயகர் சதுர்த்தி விரதத்தை நோற்ற தேவர்கள் முன் விநாயகர் நடனமாட அதை பார்த்து சிரித்த சந்திரனுக்கு விநாயகர் சாபமிட்டவை. இந்த 4 விடயங்கள் இங்கே சொல்ல குறிப்பிடும். மேற்குறிப்பிட்ட விடயங்கள் நூலின் தொடக்கத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. விநாயகர் சந்திரனை கோபித்து சாபம் வழங்கியை கண்ட தேவர்கள் விநாயகரை சஷ்டியை நோற்றார்கள் என்றும் பூமியில் உள்ள மக்கள் அவ்விரதத்தை நோற்ற வகையினை இனி சொல்லுவாம் என்ற பீடிகையோடு விநாயகர் சஷ்டி விரத மகிமை எடுத்து வைக்கப்படுகிறது. அதனுடைய சுருக்கம் இங்கே சொல்லும். விநாயகர் சஷ்டி என்றால் என்ன மாதிரி? பஞ்சகோண்டாக கண்ணனிடம் விரதபலன் உடனே கிடைக்கும், பகைவரை வென்று வாகையுடன் எத்தை வழிவிட வேண்டும் என்று வினாவ அதற்கு கண்டுபிறம் ஆவணி விநாயகர் சஷ்டி விரத மகிமையை அதனை அனுஷ்டிக்கும் முறையை கூறுகின்றார். அவ்வாறே அவர்கள் அனுஷ்டித்து எண்ணியவையெல்லாம் கிடைக்க பெற்றார்கள் என்ற ஒரு சம்பவம் சொல்லப்படும். பொச்சாட்சி சொன்ன காலத்தில் உமாதேவியின் சாபத்துக்கு ஆளாகி பாம்பாக மாறிய திருமால் விநாயகர் சஷ்டி விரதத்தை அனுஷ்டி மீண்டும் தமது படையுடையத்தை பெற்றமை என்று சொல்லப்படும். இந்த செய்திகள் எல்லாம் அப்போ என்னென்ன இந்த விநாயகர் சஷ்டினால் நன்மை பெற்றவர்கள் எல்லா செய்திகளை கேள்வி அவ்விரதத்தை முறையாக வெச்சிரமாலி என்ற அரசன் தனக்கூற்ற நோய் நீங்க நன்மைகள் பற்றியும் பெற்றார். திருமாலும் பெற்றார், வெச்சிரமாலியும் பெற்றார். விக்ரமாத்த மன்னன் மனைவியான இலக்கணகுமாரியும் இலக்கண சுந்தரியும் இவ்விரதத்தை அனுஷ்டிக்க தொடங்கினார். அதனாலே ஆனால் கவனக்குறைவாக விரதக்காப்பை அவிழ்த்து காய்ந்த கொபைக்கொடை ஒன்றின் மேல் போட்டு விக்ரமாதித்தனுடைய மன்னனுடைய மனைவியான இலக்கணகுமாரி இந்த விரதத்தை அனுஷ்டிக்க தொடங்கிற வேளையிலே கவனக்குறைவால் அந்த விரதக்காப்பை என்ன செய்தால் கொபை மரத்தில் போட்டு விட்டார். விரதக்காப்பு போடப்பட்ட கோபைச்சொடியை செழித்து வளர்ந்தது. கோபைச்சொடி அங்கே செழித்தவார். கொபைக்கையில் இருந்த காப்பை கண்டெடுத்து அதனை தரித்த விரதன் நோற்ற வாழ்வை ஏழைப்பெண் நிறுத்தி அரண்மனை வாழ்வித்தாள். அந்த காப்பை போட்ட இன்னொரு ஏழைப்பெண் அரண்மனை வாழ்வு பெற்றாள். இலக்கண சுந்தரி கணவனையால் விரட்டப்பட்டு அரண்மனை வாழ்வை இழந்தாள் என்று சொல்லப்படும். இப்படி இந்த விடயங்கள் எல்லாம் இங்கே குறிப்பிடப்படுகின்றன.
இலக்கண சுந்தரி விநாயகர் விரதத்தை முறைப்படி அனுஷ்டிக்கச் செய்தார்கள். இட்டு விக்ரமாதித்தன் அவளை அடைந்து மனைவியாக ஈட்டான்றார். எல்லாம் அங்கே சொல்லப்படும். நூலின் இறுதியிலே நூற்பயன் கூறுவனாய் அமையும் 4 வெண்பாக்கள் இருக்கின்றோம். அவை கூறப்படும் விடயங்கள் இதான். பிள்ளையார் கதையை கேட்பதால் பொன் பொருள் கல்வி புத்திரவாய்க்கின்ற எல்லா செல்வங்களும் கிட்டும் என்றதிலையும் விநாயகர் சஷ்டி விரதத்தை அனுஷ்டிப்பவர் சிறந்த வாழ்வு வாழ்வார்கள் தான். நோக்காது அருகிருந்து அக்கதையை கேட்டவர்களுக்கும் கேடு பெறாது எல்லா பிறப்புகளிலும் சிறப்போடு வாழ்வார்கள் என்று சொல்லப்படும். இவை பலன். இவை எல்லாம் இங்கே சொல்ல. பிள்ளையார் கதை என்ற நூலை இயற்றிய விரத பண்டிதர். இந்நூல் எந்த விரத காலத்திலே பாராயணம் விநாயகர் சஷ்டி காலத்திலே பாராயணம் செய்கிறது. இந்த நூல் விநாயகர் சஷ்டி விரதத்தை அனுஷ்டித்து நன்மை அடைந்தவர்களாக குறிப்பிடப்படுவர் கனவீர் சொல்லப்படுகின்றார். இலக்கண சுந்தரிக்கு துன்பம் ஏற்பட்டதற்கான காரணம் அவள் அலட்சியம் செய்தபடினாலே அவளுக்கு துன்பம் ஏற்பட்டது. பிள்ளையார் பெருங்கதையை கேட்போர் பெரும் பயன்களாக இங்கே சிலவற்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவைகளை எல்லாம் நீங்கள் இவற்றை பார்த்து எழுதக்கூடியார்கள். பிள்ளையார்களை கேட்பதனாலே பொன் பொருள் கல்வி புத்திரபாக்கியமான எல்லா செல்வங்களும் கெட்டும் என்றார். விநாயகர் சஷ்டி விரதத்தை அனுஷ்டிப்பவர் சிறந்த வாழ்வும் வாழ்வார்கள். நோக்காது அருகிருந்து கேட்கின்றவர்களுக்கும் இந்த கேடும் வராது என்ற எல்லா பிறப்பும் சிறப்பு வாழ்வார்கள் என்ற கருத்தெல்லாம் இங்கே சொல்லப்படுகின்றன. இலக்க சுந்தரி அவருக்கு காரணம் என்ன? அவள் அந்த காப்பை கலட்டி அங்கே போட்டபடினாலே அவளுடைய வாழ்வு நாசமாயிற்று. பிறகு முறைப்படி ஈட்டில் விநாயகர் சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்க ஈட்டில் விக்ரமாதித்தன் அவளை அடைந்து மனைவியாக ஈட்டான் என்று அந்த கதையை புகுந்தது. அப்போ இப்படியெல்லாம் இந்த விநாயகர் பற்றி வருகின்ற பிள்ளையார் கதை, விநாயகரை குறித்து அனுஷ்டிக்கப்படுகின்ற பிள்ளையார் கதை விரதத்தின் மூலம் இவ்வளவு பயன்கள் எல்லாம் கிடைக்கின்றன. இனி அடுத்ததாக நாங்கள் சைவ வித்தியா விருத்தி சங்கம் என்ற ஒரு சங்கத்தை பற்றி நாங்கள் உங்களுக்கு பார்க்கலாம். இது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு சங்கம். இங்கே சங்கத்தினுடைய தோற்றம், அவரை தோற்றிவிட்டவர் எல்லாம் இங்கே படத்தில் போடப்பட்டிருக்கிறார். 19ஆம் நூற்றாண்டு அந்நியர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த இலங்கை வாழ் சைவ மக்கள் சமூகம் தமது சமய சமூக பண்பாட்டு அடையாளங்களை இழந்து நின்றார். ஏனென்னு சொன்னால் அப்பொழுது அந்நியர் ஆட்சி நிகழ்ந்து கொண்டிருந்தபடினால அங்கே எங்களுடைய சமயங்கள் சமூக பண்பாட்டுகள் எல்லாம் அடையாளங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. அப்படியான ஒரு நிலையில் தான் சைவ சமயத்தின் அடிப்படையில் சமய வாழ்வுக்கு உலகிலுக்குமான கல்வியர்வை மேம்படுத்தும் ஊடாக இவற்றை மீளுருவாக்கம் செய்ய முடியும் என்ற வகையிலே, கல்வியினூடாகத்தான் இதனை மீளுருவாக்கம் செய்யலாம் என்ற வகையிலே என உணர்ந்த நல்லிணர்கள் ஆர்வம் அவர் செய்த பல பணிகள் ஊடாக சைவ சமயத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார். அவர் பல்வேறு பணிகளை செய்து சைவ சமயத்திலே மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றார். அவருடைய மறைவுக்கு பின் இலங்கை வாழ் சைவ மக்கள் தனித்த தலைவர் யாரும் அற்றவர்களாக சூழ்நிலையில் நிறுவனங்களை தோற்றுவிக்க முற்பட்டார். அவ்வாறு 20ஆம் நூற்றாண்டு தோற்றம் பெற்ற நிறுவனங்கள் ஒன்றே சைவ வித்தியா விருத்தி சங்கம். அப்போ சைவ வித்தியா விருத்தி சங்கம் இப்படித்தான் தோற்றம் பெற்றது. அந்நியர் ஆட்சி இருந்த காலத்திலே எங்களுடைய சமயம் அதாவது சைவ சமயம் வலி குன்றி இருந்த நேரத்திலே அதனை மேம்படுத்துவதற்கு, அதனை மீளுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று உணர்ந்து வந்த நாவலர் அவர் செய்த பல பணிகள் அக்காலத்திலே சமயத்திலே மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார். அவருடைய மறைவுக்கு பிறகு இலங்கை வாழ் சைவ மக்கள் தலைவர் யாரும் அற்றவராக சூழலில் நிறுவனங்களை தோற்றுவிக்க முற்பட்டார். நிறுவன ரீதியாக தோற்றுவித்தார். அந்த நிறுவன ரீதியான சூழ்நிலையில்தான் இவ்வாறு 20ஆம் நூற்றாண்டு தோற்றம் பெற்றதால் சைவ வித்தியா விருத்தி சங்கம். நாவலரின் கல்வி தொடர்பான சிந்தனையை தேசிய அளவில் நடைமுறைப்படுத்திய நிறுவனம் இதுவே. தேசிய அளவிலே நடைமுறைப்படுத்திய நிறுவனம் இதுதான். 1923 12/9
அன்று கீரிமலையில் நடைபெற்ற கூட்டத்தின் வழி சைவ வித்யா வெற்றி சங்கம் உருவானது. சங்கத்தின் முதல் நிர்வாக சபை தலைவராக சேர்வன் ராமநாதன், செயலாளராக டபிள்யூ விஜயரத்னமும், பொருளாளராக FG பீரிஸும் தேர்வு செய்யப்பட்டார். இப்படி உருவாக்கப்பட்டதா இந்த 1923 ஆண்டு 12. இவர்களைத் தவிர அச்சபையிலே சேர் வைத்தியலிங்கம் துரைசாமி, S குமாரசூரியர், சூனா ராசரத்னம், A மகாதேவா, சு நடேசன் முதலான பெருமக்களும் இடம்பெற்றிருந்தார். சங்கத்தின் சாதாரண உறுப்பினராக இருந்த சூனா ராசரத்னம் 1928 விஜய தினத்தில் உருவான சைவாசிரிய கலாசாலைக்கும் சங்கத்தினது பாடசாலைகளுக்கும் முகாமியாளராக தேர்வு செய்யப்பட்டார். முகாமியாளராகத்தான் இவர் தேர்வு செய்யப்பட்டார். அக்காலத்தில் தனது மரணம் வரை 1970 வரை சங்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்து பணிபுரிந்தார். அதன் விளைவாகவே இவர் இந்து போர்ட் மேனேஜர் என்றும் இந்து போர்ட் ராஜரட்னம் என்றும் இன்று வரை நினைவு கூறப்படுகிறார். இந்து போர்ட். என்னுடைய நோக்கம், இந்த சங்கத்தினுடைய நோக்கம் இலங்கையில் தேவையான இடங்களில் சைவ பாடசாலைகளை ஸ்தாபித்து அவற்றை நடாத்து. சைவ பாடசாலைகளை ஸ்தாபித்து நடாத்து. தனிப்பட்ட முகாமியாளர்களால் சங்கத்தின் ஒப்படைக்கப்படும் பாடசாலைகளை பொறுப்பேற்று நடாத்தல். சைவ பாடசாலை எல்லாவற்றுக்கும் வேண்டிய உதவிகளை வழங்குதல். சைவ பிள்ளைகள் சைவ பாடசாலைகள் படிப்பதற்குரிய வசதிகளை வழங்கி இவ்வியக்கத்துக்கு மேலும் உற்சாகமூட்டுதல். தமிழ் இலக்கியம், சங்கீதம், நாடகம் முதலியவற்றை வளரச் செய்தல். ஆளுமைமிக்க ஆசிரியர்களை உருவாக்க ஆதரவற்ற சைவச் சிறுவர்களுக்கு இல்லங்களை நடாத்துதல். இப்படி அவற்றினுடைய பணிகளை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் நோக்கம். பணிகள். பாடசாலைகளை நடாத்தியமை வித்தியாவித்தியை நோக்காக கொண்டு இச்சங்கம் இலங்கையின் பல பாகங்கள் பாடசாலைகளை அமைப்பதில் அவற்றை பரிபாலிப்பதில் ஈடுபட்டது. சங்கம் நிறுவிய முதல் பாடசாலை யாழ்ப்பாணத்தில் உள்ள மாதகல் கிராமத்தில் அமைந்த விக்னேஸ்வரா வித்தியாலயமாகும். மாதகல் சங்கம் யாழ்ப்பாணத்திலே சகல பிரதேசங்களும் வன்னி பிரதேச பிராந்தியத்திலும் பதுளை, புத்தளம், சிலாபம் உள்ளிட்ட மாவட்டங்களும் பாடசாலைகளில் நடாத்தியது. எல்லா இடத்தையும் நடத்தியது. சைவ ஆசிரிய கலாசாலை நிறுவியமை 20ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில் ஆசிரிய பற்றாக்குறையை நீக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அவை நிறைவேற்றவில்லை. இச்சூழ்நிலையை இச்சங்கத்தால் 1928ஆம் ஆண்டு விதிசெய்தி தினத்தன்று திருநெல்வேலி சைவாசிரிய கலாசாலை நிறுவப்பட்டது. இக்கலாசாலை முதலாவது அதிபராக மயிலட்டி சுவாமிநாதனும் முதலாவது பிரதி அதிபராக போ கைலாசபதியும் நியமிக்கப்பட்டார். இக்கலாசாலையின் புகழ்பூத்த விரிவியாளராக பண்டிதமணி சி கணபதி பிள்ளை விளங்கினார். இங்கு 1500க்கும் மேற்பட்ட சைவ ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கப்பட்டனர். 1961 அச்சங்கத்தால் அரசாங்கத்தாலே பொறுப்பேற்கப்பட்ட இக்கலாசாலை, அதாவது 1961 அரசாங்கத்தால் பொறுப்பேற்கப்பட்ட கலாசாலை 1963 மூடப்பட்டது. காவிய பாடசாலை நடாத்தியது. ஆசிரியர்களின் இலக்கிய இலக்கண அறிவை மேம்படுத்தும் நோக்க சைவாசிரிய கலாசாலையில் காவிய பாடசாலை ஒன்று நடாத்தப்பட்டது. இங்கு பால பண்டித வகுப்புகள் நடைபெற்றன. அத்தோடு சிங்கள சமஸ்கிருத வகுப்புகள் நடைபெற்றன. தொழிற்பயிற்சி பாடசாலைகள் நடாத்தியது. இலங்கை முழுவதுமாக 31 தொழிற்பயிற்சி பாடசாலைகளை இச்சங்கம் நடாத்தியது. இவற்றிலே கூடையளிக்கும் பாடசாலை 16, நெசவு பாடசாலைகள் 15 உள்ளடங்குகிறது. மாணவர்களுக்கு பாடசாலை கல்வியோடு தொழிற்கல்வியும் வழங்கியவை குறிப்பிட்டதாக. பாடசாலையிலிருந்து இடை விலகியவர்களுக்கும் வேலையற்று இருந்தவர்களுக்கும் இப்பயிற்சி வரப்பிரசாதமாக அமைந்தது. சுய தொழில் மேற்கொள்ள உதவியது.
ஆதரவற்ற சிறுவர்களுக்கான இல்லங்களை நடாத்தியவை. இலங்கையிலே வாழ்கின்ற ஆதரவற்ற சைவ சிறுவர்கள் மதம் மாறுவதையும் ஆதரவற்று போவதையும் தடுக்கும் வகையில் அச்சிறுவர் இல்லங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. ஆண்களுக்கான இல்லம் 1928 பெண்களுக்கான இல்லம் 1938 உருவாக்கப்பட்டன. இவ்வில்லங்கள் இன்று வரை இயங்கி சிறார்களுக்கு அடிப்படை வசதிகளை நல்கி வருவதோடு அவர்களை கல்வியாளர்களாக உருவாக்கி வருகின்றன. சமகால நிலைமை. இப்போதைய நிலைமை 1961 சங்கத்தின் சகல கல்வி நிலையங்களை இலங்கை அரசு பொறுப்பேற்றுக் கொண்டது. இதன்பின் சங்கம் சைவ சிறுவர் இல்லங்கள் 2 மட்டுமே நடாத்தி வந்தது. உரும்புராய் இயங்கி வந்த பெண்களுக்கான கருணை இல்லத்தை பொறுப்பேற்று நடாத்தி வருகின்றது. அத்தோடு ராசரத்தின் தொழிற்பயிற்சி மையத்தை ஆரம்பித்து சிறுவருக்கான கணனி, மின்னிணைப்பு, தச்சு வேலை, தையல், விவசாயம் போன்ற பயிற்சிகளை வழங்கி வருகிறது. இலங்கை அரசாங்கத்தின் அரசையோடு அறிவகம் என்ற கணனி வள நிலையத்தை இயக்கி வருகின்றது. இச்சங்கம் பழைய நூல்களை மீள்பதிப்பு செய்தல், ஏழை மாணவருக்கு உதவுதல் போன்ற பணிகளையும் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது இன்றைய சமகால நிலைமை. ஆரம்ப காலத்திலே ஆரம்பிக்கப்பட்ட நிலை போய் 1923 12/9 கிருமையில் நடந்த கூட்டத்தின் வரை சைவ வித்தியா சங்கம் உருவாக்கப்பட்டது. அதுதான் ஆரம்ப கால அந்த சங்கம் உருவாக்கப்பட்ட தேதி. ஆரம்பகால உறுப்பினர்கள் யாவர் என்று இங்கே சொல்லப்பட்ட, அதாவது சேர்மன் ராமநாதன், சுநடேசபிள்ளை, இந்து போட்டு ராஜரட்னம், இப்படி பல இந்த உறுப்பினர்களாக இருந்த அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். திரு சாசத்தின் அவர்கள் இந்து போட்டு என்ற அடைமொழியோடு அழைக்கப்பட்ட காரணம், அவர் பிற்காலத்தில் அதன் மேனேஜராக இருந்து பாடசாலையை நடத்தி அவர் தன்னை அர்ப்பணித்தபடியினால அவருக்கு இந்து போட்டு ராஜரட்னம் என்ற பெயர் வந்தது. சைவ வித்தியாவரி சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கங்கள் பல சொல்லப்பட்டது. என கல்வி நோக்கங்கள், அந்த நோக்கங்களை நீங்கள் பாருங்கள். சங்கம் சைவ மக்களுக்கு ஆற்றிய பணிகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. என பாடசாலை அமைக்கிற சைவ சிறுவர் இல்லங்களை நடாத்துவது, சைவ ஆசிரியர் சாலையை உருவாக்கி இப்படி கணக்கெல்லாம் செய்தவர்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளும். சைவ வித்தியாவரி சங்கத்தின் பணிகளை சுருக்கமாக அட்டவணைப்படுத்துக என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இனி அடுத்தது சைவ தர்மம் என்றது அடுத்தது 25வது பாடத்திலே சைவ தர்மம் என்ற விடயம் வருகின்றது. அவற்றை நாங்கள் பார்ப்போம். தர்மம் என்றாலே நாங்கள் தர்மம் செய்தலைத்தான் சொல்லுகின்றது. தர்மம் சமஸ்கிருத சொல்லில் அடிப்படை பொருள் தர்மம், அதாவது தாங்குதல் என்ற கருத்தே வருகின்றது. தாங்குதல் என்ற கருத்திலே இந்த சைவ தர்மம் தாங்குதல் என்ற கருத்திலே வருகின்றது. இதனை பற்றிய அந்த விரிவான விளக்கங்களை நாங்கள் அடுத்த வகுப்பிலே நாங்கள் சைவ தர்மம் என்ற பாடத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம். இதுவரையும் பார்த்த விடயங்களை திரும்பவும் நீங்கள் மீள ஒருக்கா பார்த்து இவற்றுக்குரிய வினாக்களுக்கு விடைகளை ஆயத்தம் செய்து நீங்கள் உணர வேண்டும் என்று கேட்டு இத்தோடு இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.